ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஜாப் வந்து நல்லா தான் இருக்கு. வெல் செட்டில்டாவும் இருக்காரு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் நல்லா இருக்கு. ப்ரொஃபஷனும் இருக்கு. ஆனாலும் மேரேஜ் வந்து ஏன் டிலே ஆகுது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னா, அவரோட இது வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல வந்த கொஸ்டின். இந்த மாதிரி ஃபாதர் வந்து பாஸ்ட் அவே, ப்ராப்பர்ட்டீஸ் போயிடுச்சு, கடன்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கும் இப்போ சரியான ஜாப் இல்ல. அதனால டிலே ஆகுது. இந்த சூழ்நிலையை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ டிலே சூழ்நிலை வந்து வேற வேறையா இருந்தாலும் உங்க 2 பேருக்குமே டிலே இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த 2 கொஸ்டின்லயுமே. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றதா இருந்தா இது ரொம்ப மிக முக்கியமா நான் சொல்ல வர்றது அதான். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, எல்லாமே இருந்தாலும் ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறது. எல்லாமே இருந்து டிலே ஆகுதுங்கிறது, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். என்னன்னா, தாவீதை வந்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது அவரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இருதயத்துல சுத்தம் உள்ளவனும் கைகளிலே திறமை உள்ளவனுமா இருந்தான் அப்படின்னு. அது எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, தாவீது வந்து டக்குன்னு அப்படியே மேல வரல. தாவீது தன்னை வந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தான் அப்படிங்கறத அந்த வசனத்தோட மிக ஒரு முக்கியமான காரியம். அவன் இருதயத்துல சுத்தம் உள்ளவனா இருந்தா, ரெண்டாவது கைகள்ல திறமை உள்ளவனா இருக்கும்போது அவனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னா, ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ வந்தா கூட அதை வேட்டையாடி சமாளிக்கிற அளவுக்கு he prepared himself. ஒரு மெய்ப்பனா இருந்தா கூட அவன் மற்ற மேய்ப்பர்களை மாதிரி இல்லை. அதனாலதான் அது வந்து அவன் போய் ராஜா கிட்ட சொல்ல முடிஞ்சது. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னங்கிறத நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா, நீங்க தினந்தோறும் அதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் என்னங்கிறத நீங்க உங்க சைட்ல இருந்து கொண்டு வரணும். சோ அது நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு இது டிலே ஆகுது அப்படின்னாலுமே, இத வந்து யாரோ ஒருத்தர் செய்யட்டும், நேச்சுரலா இது வந்து எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறத விட, இதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுத்தேங்கிறது தான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். From today onwards, what is the one step you are going to take at least in a week or in a day? உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன எடுக்க போறீங்கிறதா மிக முக்கியமான ஒரு காரியம். சோ இதுக்கு உங்களை நீங்க எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். அண்ணாள் வந்து பல நாள் குழந்தை இல்லைன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பல நாள் குழந்தை இல்லைன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எவ்ரி இயர் போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு எந்த ஆன்சருமே கொடுக்கவே கிடையாது. ரொம்ப நாள் தாமதமா போயிட்டே இருந்தது. ஆனா கடைசியில ஒரு நாள் வந்து என்னன்னா, அந்த அம்மா தானே வாயை திறந்து சொல்றாங்க, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த பிள்ளைய உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் ஊழியத்துக்கு அப்படின்னு. இந்த கமிட்மெண்ட் இது அந்த அம்மா வாயிலிருந்தே வரணுமே தவிர ஆண்டவர் வந்து அதை இம்போஸ் பண்ணவே கிடையாது. இந்த பிரேயர் பண்ணி முடிச்ச மாத்திரத்துல ஆண்டவர் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் வந்து என்னன்னா, இந்த தேசத்துல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நல்ல விசுவாசம் உள்ள ஒரு பக்தி உள்ள குடும்பத்துல இருந்து ஒரு நல்ல பக்தி உள்ள பெண்ணுடைய வயிற்றுல இருந்து பிறக்கணுங்கிறது ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்காக ஆண்டவரே இந்த பொருத்தனை அவ வாயிலிருந்து வரணுமேனு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் இந்த சூழ்நிலைய வந்து தாமதமாயிக்கிட்டே போகும்போது அவ வாயிலிருந்து ஒரு பொருத்தனை வர்றதை நீங்க பார்க்க முடியும். இது மாதிரி உங்க சைட்ல இருந்து நீங்க ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க கேட்டு ஜெபிக்கலாம். ஒண்ணு, நீங்க பொருத்தனை பண்ணலாம். ரெண்டாவது, நீங்க அதற்கான ஸ்டெப்ஸை நீங்க எடுக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எவ்ரிடே யூ ஹாவ் டு டேக் சம் ஸ்டெப்ஸ் ஃப்ரம் யுவர் எண்ட். உங்க சைட்ல நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது ஆண்டவர் சைட்ல இருந்து அவருடைய ஸ்டெப் எடுப்பார். ஸோ யூ ஷுட் நாட் வெயிட் ஃபார் சம்படி டு இனிஷியேட். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்காக வேற யாருன்னா ஒருத்தர் இனிஷியேட் பண்ணுவாங்க, நீங்க வெயிட் பண்ணாம நீங்க இன்னையில இருந்து உங்க சைட்ல என்னெல்லாம் நீங்க செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். கம்மிங் டு தி செகண்ட் கொஸ்டின், என்கிட்ட வந்து பினான்சியல் சிச்சுவேஷன் இருக்குன்ற ஒரு பேரியர் பத்தி நம்ம பேசணும். ஸோ பினான்சியல் பேரியர் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அதை தான் நான் என்னுடையதே நான் சொன்னேன். ஏஞ்சலோடைய அப்பா வந்து எங்கிட்ட வந்து பேசி முடிச்சுட்டு ஒரே வார்த்தை கேட்டாரு, நான் உங்க வீடெல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு வந்து ஸ்டேட்டஸை வந்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம். நான் சொன்னேன், முதல்ல எங்க பாஸ்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாஸ்டரை போய் பார்த்த உடனே, இல்ல நான் உங்க வீடு வாசல் எல்லாம் பார்க்கணும், உங்களுக்கு என்ன ஏது இருக்குன்ட்டு. அப்ப அவர் போன உடனே அந்த ஃப்ரெண்டு போயிட்டு, நான் போக முடியல, அவர் எல்லா இடத்தையும் போய் பார்க்கிறார். எங்க வயல், எங்க தோட்டம், எங்க வீடு எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு, நான் எல்லாம் பார்த்துட்டேன் தம்பி,
ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தின்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாம் பார்த்துட்டீங்க கரெக்ட். ஆனா அதுல ஒண்ணு கூட நான் இருக்க போறது கிடையாது. அந்த சொத்துல நான் ஒண்ணு கூட நான் வாங்க மாட்டேன். என்ன நீங்க வந்து நம்புறதா இருந்தா 0 தான் நானு. அப்படிதான் நீங்க என்னை யோசிச்சுட்டு வரணும். என்னுடைய இன்கம் மொத்தமே என்னுடைய ஊழியத்துல மந்த்லி சேலரி போக நான் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரா போறேன்னா இவ்வளவுதான் என்னுடைய இன்கம். இதுக்கு நீங்க ஓகேவா அப்படிங்கிறது தான் நான் அவர்கிட்ட வச்ச ஒரு கேள்வி. அவரால என்ன பேசுறதுன்னே அவருக்கு தெரியல. ஆனா நான் வந்து இததான் நான் சொன்னேன். என்னுடைய சிச்சுவேஷனை நான் கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அத வந்து அவங்க ஏஞ்சலின் கிட்டயும் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஏஞ்சலினும் வந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அப்படி ஒரு மினிஸ்ட்ரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, என்னுடைய சேலரியில கூட நான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது அவங்களுடைய ப்ரையாரிட்டி. எனக்கு என்ன ஹார்ட்லி நான் வந்து ஐ வாஸ் ஏர்னிங் 20 to 30,000 a month. அவ்வளவுதான் எனக்கு வந்து அந்த டைம்ல இருந்தது மினிஸ்ட்ரியில. பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஏஞ்சலின் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் என்னன்னா ஐ டென்ட் வாண்ட் டு மெனிப்புலேட் அந்த சிச்சுவேஷன்ல. எனக்கு இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நான் காமிக்க விரும்பல. எனக்கு என்ன இருந்ததோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணினேன். அந்த ஒரு காரியம் வந்து பாசிட்டிவா தான் அது முடிஞ்சது. எஸ், திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு இவ்வளவு இன்கம், ஏன்னா நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால as a ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இவ்வளவு சேலரி இருந்தா நம்மளால போதும் நம்மளுடைய அதுக்கப்புறம் ஏன்னா சேவிங்ஸும் என் சைட்ல கொஞ்சம் இருந்தது. ஸோ இந்த இதை வச்சு ஊழியதும் அப்படின்னு போனா கூட நம்மளுக்கு இவ்வளவு இருந்தா போதும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ அந்த டைம் நான் ஓகே சொல்லிட்டேன். என்னுடைய ப்ரையாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து கமிட்டட் சேலரி யோசிக்கல. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால சேஃப், இதுக்கு மேல நம்மளுக்கு ஓரளவு நம்மளுடைய சைட்ல எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தனால ஐ டென்ட் திங்க் அபவுட் இட். ஸோ நம்ம வாழ்க்கையில ஒரு கால்குலேஷன் இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சுட்டு இவ்வளவு சேலரி தான் வாங்கணும், இல்லைன்னா இவ்வளவு இந்த காஸ்ட் தான் இருக்கணும், இந்த மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாம நம்மளுடைய அதாவது ஃபிளெக்சிபிலிட்டி, இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ரையாரிட்டி. அந்த ப்ரையாரிட்டிக்கு அலைன் பண்றதுக்கு என்னென்ன காரியம் நம்ம விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இறங்குனா சம்டைம்ஸ் நிறைய ப்ரொஃபைல்ஸ் நம்ம ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்னொரு காரியம் நான் என்ன யோசிச்சேன்னா, நான் திருமாலா எல்லாம் நாங்க பேசுற நேரத்துல நான் வந்து எந்த ப்ரொஃபைலும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, நாங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. பட் ஆண்டவரே வந்து இந்த ப்ரெஃபரன்சஸ்க்கு இதை மட்டும் தான் கொடுக்கணும் தவிர இந்த ப்ரிஃபரன்சஸ்ல வர எந்த காரியமும் நாங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி அதை காட்ஸ் வில் இல்லைன்னா அதே ரிஜெக்ட் ஆகி போகட்டும். இதுதான் எங்களுடைய இதா இருந்தது. ஸோ நான் என்ன என்னுடைய லைஃப்ல இருந்து சொல்லுவேன்னா, தேவையில்லாம நீங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரையாரிட்டி ஃபோக்கஸ்டா இருந்துட்டு ஸோ இது ஓகேயா இருந்துச்சுன்னா we can adjust all these things and இதை வந்து நம்மளுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை விட்டு கொடுக்கறது நம்ம இதை பண்ணணும். நம்ம அதிகமா ரிஜெக்ட் பண்ணாம இஃப் இட் இஸ் நாட் காட்ஸ் வில், ஆண்டவருடைய கருத்துல ஆண்டவரை நீங்களே ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல நம்ம இது பண்ணோம். அடுத்தது ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்ற நேரத்துல தான் நான் சொன்னது மாதிரி லைக் ரொம்பவும் ஃபுல்லா ஃபினான்ஷியல் இல்லாம இருக்க முடியாது இந்த காலத்துல. நம்ம ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு சென்னையில ஒரு வீடு எடுக்கணும், அது நம்ம ஒரு மாடரேட் லிவிங் வாழ்ந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 50,000 இப்ப தேவைப்படுது. அதனால அந்த அளவுக்கு இது பண்ணல. ஸோ இப்படிப்பட்ட இப்ப நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், என் லைஃப் மாற்ற இவ்வளவு சம்பாதிச்சா போதும், அவங்க ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க, இது எனக்கு போதும் அப்படின்னு வந்து அந்த மாதிரியா நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க உங்க சைட்ல ஒரு அந்த அட்லீஸ்ட் அந்த மினிமம் அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்றதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, இல்லைன்னா தன்னுடைய இப்போ நானா இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் ரிலேட்டடா நான் என்ன பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பிகாம்னா பிகாம் ரிலேட்டடா என்ன ஒர்க் நான் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது மினிமம் சேலரியா இருந்தாலும் நம்ம ஒரு ஜாப் நமக்கு இது வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ தட் நம்மளுடைய ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம ஃபினான்ஷியலா வில் பி அட்லீஸ்ட் செட்டில்டு, அட்லீஸ்ட் ப்ராப்ளம் இருக்காது. ஃபினான்ஷியலா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வராதபடிக்கு நம்ம சைட்ல நம்ம எடுக்கிற முயற்சியை பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம சைட்ல என்ன ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன்.